பிராமணனை மட்டும் வந்தேரிகள் என்று குறிப்பாக பெரியாருடைய விசுவாசிகள் சொல்றீங்க வந்தேரிகள். இது எப்படி நீங்க மத்தவங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்க மட்டும்தான் வந்தேரிகளா? இதை நாங்க கேட்கணும் இல்லையா? இந்த பிராமணன் மட்டும்தான் வந்தேரிகளா? இயேசுநாதர் இங்க பிறந்தவரா? நபிகள் நாயகம் இங்க பிறந்தவரா? இது ரொம்ப முக்கியமான செய்தி இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் யாரு? அவங்களையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. குறிப்பா ஒரு சமூகத்தை மட்டும் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஓரம் கட்டுவதற்கான காரணம் என்ன? எந்த பிராமணனையும் அழைத்தீர்களே ஆனால் அதற்கு சரியான பதிலையும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறீர்கள்? எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அவர்களும் வந்தேரிகளாகவே இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சாபக்கேடு அப்படின்னு சொன்னா வந்தேரிகள் அப்படின்னு சொல்றாங்க. பிராமணனை பார்த்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்தேரிகள் எப்பொழுது வந்தார்கள் அப்படின்னு கேட்டா அது தெரியல. ஏன்னா கண்ணகியினுடைய சரித்திரத்தில் கண்ணகிக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள் சிவவேதிகர்கள் அப்படின்னு இருக்கு. சிலப்பதிகாரத்துல இந்த பதிவு வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கல்வெட்டுகளில் சிவவேதியர் திருமணம் செய்து வைத்ததாகவும் சிவவேதிகர்கள் தான் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னும் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சேக்கிழார், குன்றத்தூரில் வாழ்ந்த சேக்கிழார், அவரும் சிவபூஜைக்கு சிவவேதியர்களே உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வந்தேரிகள் வந்தேரிகள் அப்படிங்கிறீங்க. நாங்க மட்டும்தான் வந்தேரிகளா? இதை நாங்க கேட்கணும் இல்லையா? இந்த பிராமணன் மட்டும்தான் வந்தேரிகளா? இயேசுநாதர் இங்க பிறந்தவரா? நபிகள் நாயகம் இங்க பிறந்தவரா? இது ரொம்ப முக்கியமான செய்தி இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் யாரு? அவங்களையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிராமணனை மட்டும் வந்தேரிகள் என்று குறிப்பாக பெரியாருடைய விசுவாசிகள் சொல்றீங்க வந்தேரிகள். இது எப்படி நீங்க மத்தவங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களாம் இந்த நாட்டில் பிறந்தவர்களா? இன்னைக்கு சென்னையில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பிரிங்கிமா மலைன்னு பேர் அந்த மடத்துக்கு. அதை இவங்க ஆட்சியில தான் செயின்ட் தாமஸ் மவுண்ட்னு மாத்தினாங்க. இந்த செயின்ட் தாமஸ் அப்படிங்கிறவரு எந்த மவுண்ட்ல பிறந்து வளர்ந்தவரா? அவரும் இங்கே வந்தேரியாக வந்தவர் தானே. நபிகள் நாயகத்தினுடைய தூதுவர்கள் இங்கே வந்தார்களா? அந்த மதம் தானே வந்தது. அவர்களும் வந்தேரிகள் தானே. குறிப்பா ஒரு சமூகத்தை மட்டும் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஓரம் கட்டுவதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா நம்முடைய கலாச்சாரம். நீங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம், இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயில்ல முருகன் வாழ்ந்ததாக சரித்திரம் படைத்ததாக அங்கே இருக்கிறது. அந்த முருகன் கோயிலுடைய மலையில் நீங்க என்ன பண்ணீங்க? வந்தேரிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டீர்கள். அதுதான உண்மை. ஐயா, தமிழ் கடவுள் முருகன் நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க. தமிழனுடைய ஆகமத்தை வகுத்து கொடுத்ததே முருக கடவுள் தான். நாங்களும் முருகல் கடவுளை வணங்குகிறோம். ஆனா நீங்க யாருக்கு விட்டு கொடுத்திருக்கிறீங்க? மலையெல்லாம் வந்தவங்களுக்கு தானே விட்டு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அவங்கள உங்களால வந்தேரிகள்னு சொல்லிட முடியுமா? ஒரு வார்த்தை அவர்களை உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொன்னீர்களே ஆனால் எல்லா மதத்தையும் சரியாக பார்க்கிறேன் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சரியான ஒரு மத நல்லிணக்கத்தோடு நடந்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சும் மகாபாரத கதையில இருக்கிறாங்க, ராமாயணத்துல இருக்கிறாங்க இல்லையா? அதுதானே உண்மை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வந்தேரிகள். ஒரு சின்ன வார்த்தை. இப்ப இவங்கெல்லாம் யாரு? மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்திலோ இந்தியாவிலோ பிறந்து இந்த மதத்தை நிறுவினர்களா? அது தெரியணும்ல நமக்கு. இதை பற்றிய விளக்கங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு அளிக்க வேண்டும். வந்தேரிகள் என்று எந்த பிராமணனையும்
அழைத்தீர்களேயானால் அதற்கு சரியான பதிலையும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறீர்கள், எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அவர்களும் வந்தேரிகளாகவே இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.